நீங்கள் உங்களோட கெரியரோட உச்சத்தை அடைஞ்சிட்டிங்க, கையிலையும் அல்ல குறையாமல் காசும் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு வயசும் ஆகிடுச்சு. என்ன தான் வயசானாலும் மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவன் சாகிற வரைக்கும் அவனுக்கு ஆசைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கும்போது கையில் அல்ல குறையாமல் காசும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்றத வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்பியார் இதே சுச்சுவேஷனில் என்னெல்லாம் ஆசைப்பட்டார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பியாரை பற்றி சொல்லணும்னா 2K ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கூட அவர் ரொம்பவே பிரபலமான ஆள் தான். எம்ஜிஆரோட நிறைய படங்களில் வில்லனாக நடித்து வில்லனுக்கு பேர் போன ஒரு ஆளாக இருந்தவர் பின்னால் ரொம்பவே அர்த்தமுள்ள கதாபாத்திரங்களையும் நடித்து நம்ம மனசில் இடம் பிடிச்சார். நம்பியார் அவரோட மரணத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார். கேப்டன் விஜயகாந்த் நடித்த சுதேசி திரைப்படம் தான் நம்பியார் கடைசியாக நடித்த திரைப்படம். அந்த படம் நடித்து முடித்ததுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து அவர் இறந்து போயிட்டார். தான் சாதித்த சினிமா துறையில் கடைசி காலம் வரைக்கும் அவருக்கான வாய்ப்பு குறையாமல் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. இதுதான் அவரோட கெரியரோட உச்சம். அதே மாதிரி நிறைய படங்களில் நடிச்சிருந்த காரணத்தினால பணத்துக்கும் அவர்கிட்ட பஞ்சங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்காது. அவர் சாகும்போது அவருக்கு வயசு 89. கையில் அல்ல குறையாத பணம். 89 வயசில் உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கும்? ஆனால் நம்பியாருக்கு என்னெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? பிலிப்பைன்ஸுக்கு பக்கத்தில் பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி, அங்கே தான் உலகிலே ரொம்பவே ஆழமான பகுதி, கிட்டத்தட்ட 40,000 அடி. மனுஷன் விண்வெளித்துறையில் எவ்வளோ தான் சாதிச்சிருந்தாலும் ஆழ்கடலில் குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் போயிருக்கிறான். அதுலேயும் அந்த 40,000 அடிங்கிறது மனுஷன் இது வரைக்கும் போகாத ஒரு தூரம். இப்போ வரைக்கும் நம்பியார் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்பட்டார். அவருடைய அடுத்த ஆசைங்கிறது அலாஸ்கா, சைபீரியா, இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள கடல் வழியாக ஐஸ்லாந்துக்கு போகணும். இதில் உள்ள சவாலே என்னென்னா அதுக்கு நடுவில் தான் ஆர்டிக் அப்படிங்கிற ஒரு கண்டமே இருக்குது. ஆனால் நம்பியார் கடல் வழியாக மட்டும்தான் போக ஆசைப்பட்டார். அது எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்டால், பொதுவாக ஆர்டிக் அப்படிங்கிறது நிலப்பரப்பே இல்லாத ஒரு பகுதி. அது முழுக்க முழுக்க ஐசால ஆன ஒரு கண்டம். அதனால் கடலுக்கு மேலே கப்பல் வழியாக இல்லாமல் நீர்மூழ்கி கப்பல் வழியாக கடலுக்கு அடியில் ஆர்டிக் கண்டத்தை கடந்து ஐஸ்லாந்துக்கு போக ஆசைப்பட்டார். அவரோட அடுத்த ஆசை தென்துருவ பகுதிகளில் இதுவரை மனுஷன் கால் வைக்காத ஒரு இடத்துல இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகணும்னு ஆசைப்பட்டார். அவரோட அடுத்த ஆசை இந்த உலகத்திலேயே ரொம்பவே உயரமான மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்ட்ரஸ் மவுண்டைன், அதோட உச்சிக்கு போய் கால் பதிக்கணும். அப்படி இல்லைனா விமானத்தில் போயாவது அதோட உச்சியை பார்த்துடணும். அவரோட அடுத்த ஆசை தான் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் இது நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரியான ஆசையாக இருந்தது. அது என்னென்னா விமானத்தில் நாட்கணக்காக பயணம் செய்யணும். அந்த பயணம் எப்படி இருக்கணும்னா 2-3 நாள் பயணத்தில் சூரியன் உதிக்கிறதையும் அஸ்தமனத்தையும் ஒரு சேர பார்க்குற வரைக்கும் தரையிறங்காத ஒரு விமான பயணமாக இருக்கணும். அவரோட அடுத்த ஆசை தான் கடைசி ஆசை, அதுவும் மிகப்பெரிய ஆசைன்னு கூட சொல்லலாம். அட்லாண்டிக் பெருங்கடலில் அமேசான் ஆறு முடிகிற இடத்துல இருந்து பயணம் பண்ணி பசிபிக் பெருங்கடல் வழியாக அந்த ஆறு உருவாகக்கூடிய பெரு அப்படிங்கிற இடத்துக்கு படகுலையே பயணம் செய்யணும்னு ஆசைப்பட்டார். இது ஏன் நம்பியாரோட மிகப்பெரிய ஆசைனா, இதுக்கு முன்னாடி உள்ள நம்பியாரோட ஆசையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அட்வென்ச்சர்ஸ் கொண்ட ஒரு ஆசையாக இருக்கும். இந்த அமேசான் ரிவர் பயணமும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஏன்னா இருக்கிறதுலையே உலக அளவில் அதிக வாட்டர் ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு இடம்னா இந்த அமேசான் ரிவர் போகக்கூடிய பாதை தான். இதில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இதெல்லாம் தான் நம்பியாரோட ஒரு ஆசையாக இருந்திருக்கு. இவரோட ஆசையை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக கேட்டிருக்காங்க. ஏங்க ஒன்று கூட நிறைவேறாத ஆசையாக இருக்குது, அப்படி நிறைவேற மாதிரி இருந்தாலும் அதுக்குன்னு பல செலவுகள் மெனக்கிடலாம் பண்ணுற மாதிரி இருக்கும் போலையே அப்படின்னு கேட்டதுக்கு தான், ஒரு விஷயத்தை ஈஸியாக அடையிற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஆசை கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை அடையவே முடியாதோ அல்லது அடையிறதுக்கு கஷ்டமாக இருக்குதோ அதை அடையணும்னு நினைக்கிறது தான் ஆசை. நான் என் வாழ்க்கையில் பார்க்காத விஷயங்கள் கிடையாது. புகழ், பணம் அப்படின்னு நிறையா பார்த்துட்டேன். பார்க்காத விஷயங்கள், அதுலேயும் யாரும் அவ்வளவு சீக்கிரம் பார்த்திட முடியாத அரிதான விஷயங்களை பார்க்கணும், அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இது எல்லாமே நிறைவேறாத ஆசையாக போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் நிறைவேறக்கூடிய ஒரு ஆசைனாலும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, இது எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய ஆசை, முக்கியமான ஆசை ஒன்று இருக்குன்னு அவர் சொன்னது என்னென்னா, சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லவனாக வாழணும், நல்லவனாக மட்டும் வாழணும். இந்த ஒரு ஆசை எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் யாருக்குமே நிறைவேறாது. ஏன்னா ஒரு மனுஷனால் எல்லார்கிட்டேயும் நல்லவனாக இருக்கவே முடியாது. அப்படி யாரால் இருக்க முடியுதோ அவன் தான் உண்மையான மனுஷன். நான் உண்மையான மனுஷனாக ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.